தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக 15 சித்தர்கள் வரலாற்றை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய நிகழ்வில் முதலாவதாக நவக்கிரகங்களை இடம் மாற்றி அமைத்த இடைக்காட்டு சித்தர் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து குதம்பை சித்தர் குறித்தும் சிந்திப்போம். இடைக்காடர் திருமாலின் அவதாரம் என்பது சிலரது கொள்கை. இவர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டு, அதாவது இடையன் மேடு என்னும் ஊரில் பிறந்தவர் என்றும் வேறு சிலர் கூறுவர். இவர் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். ஆடுகளை மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் சிந்தை ஒடுங்கியவராய் சிவயோக நிலையில் நின்று விடுவார். இவர் இவ்வாறு நின்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் வான்வழியாக சென்று கொண்டிருந்த சித்தர் ஒருவர் இடைக்காடரை கண்டு கீழே இறங்கி வந்து, மகனே, நீ எதை பற்றிய சிந்தனையில் இருக்கிறாய் என்றார். சுய நினைவுக்கு வந்த இடைக்காடர் அந்த சித்தரை வணங்கி பால் முதலியன கொடுத்து தாகம் தீர்த்தார். மனம் மகிழ்ந்த சித்தர் இடைக்காடருக்கு வைத்தியம், சோதிடம், ஞானம், யோகம் ஆகியவற்றை உபதேசித்து சென்றார். அன்று முதல் இடைக்காடர் சித்தரானார். தமது ஜோதிட திறமையால் இன்னும் சிறிது காலத்தில் 12 வருடங்கள் பெரும் பஞ்சம் வரப்போகும் நிலையை அறிந்தார். முன்னெச்சரிக்கையாக எக்காலத்திலும் கிடைக்கக்கூடிய எருக்கிலை போன்றவற்றை தன் ஆடுகளுக்கு தின்ன பழக்கினார். கெடாமல் இருக்கக்கூடிய குறுவரகு தானியத்தை சேற்றோடு கலந்து குடிசைக்கு சுவர் எழுப்பினார். இடைக்காடர் எதிர்பார்த்தபடியே பஞ்சம் வந்தது. உயிரினங்களும் புல் பூண்களும் அழிந்தன. எருக்கிலை போன்ற அழியாது இருந்த தாவரங்களை ஆடுகள் தின்று உயிர் வாழ்ந்தன. எருக்கிலை தின்றதால் ஏற்பட்ட தினவை போக்க ஆடுகள் தனது உடம்பை சுவரில் தேய்க்கும். அப்பொழுது உதிரும் குறுவரகை ஆட்டுப்பாலில் காய்ச்சி உண்டு இடைக்காடர் உயிர் வாழ்ந்தார். பெரும் பஞ்சத்தால் உயிர்களெல்லாம் அழிந்து ஒழிய இடைக்காடரும் அவருடைய ஆடுகளும் உயிருடன் இருப்பதை பார்த்து வியந்த நவக்கிரகங்கள் இடைக்காடரை காண வந்தார்கள். இடைக்காடர் மிகவும் மகிழ்ந்து, விண்ணுலக வாசிகளான நீங்கள் என் குடிசைக்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறி ஆட்டுப்பாலையும் வரகு சாதத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். பாலில் சமைத்த சாதத்தை உண்டு அந்த மயக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டனர். நவக்கிரகங்கள் மயங்கி கிடப்பதைக் கண்ட இடைக்காடர் மாறுபட்டு உலகத்தை வருத்திய கோள்களை மழை பெய்வதற்கு ஏற்றவாறு மாற்றி படுக்க வைத்தார். உடனே வானம் இருண்டது. நல்ல மழை பொழிந்தது. ஆறுகளும் ஏரிகளும் நிரம்பி வழிந்தன. பூமி குளிர்ந்தது. மழையின் குளுமை உணர்ந்து நவக்கிரகங்கள் விழித்து பார்த்தார்கள். நாட்டின் பஞ்சத்தை நீக்கிய சித்தரின் அறிவு திறனை கண்டு வியந்து பாராட்டினார்கள். அவருக்கு வேண்டிய பல வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து சென்றார்கள். இடைக்காடர் நெடுங்காலம் வாழ்ந்து வருடாதி நூல்கள், மருத்துவ நூல்கள் போன்றவற்றை எழுதினார். மேலும் இவர் தத்துவ பாடலையும் இயற்றினார். மிகவும் செருக்குடன் இருந்த ஏகச்சந்த கிராகி, திச்சந்த கிராகி போன்றவர்களை ஊசிமூரி என்ற சங்க பாடல் மூலம் அடக்கினார். இவருடைய காலம் சங்க காலம். இடைக்காடரின் ஞானசூத்திரம் 70 என்ற நூல் மிகவும் சிறப்புடையது. இவர் திருவண்ணாமலையில் சமாதியடைந்தார். ஜனன சாகரத்தில் சமாதியடைந்தார் என்று போகர் கூறுகிறார். இவருக்கான தியான செய்யுள்: ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருத்தரித்து அபலைகளுக்கு அருளிய கோணார் பெருமானே, ஓடுகின்ற கிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமனின் அவதாரமே, மண் சிறக்க விண் சிறக்க கடைக்கண் திறந்து காப்பீர் இடைக்காடர் சுவாமியே என்பதாகும். இவர் நவக்கிரகங்களில் புத பகவானை பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் புத பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிட்டும். கல்வியில் தடை,
சரியாக படிக்க முடியாத நிலை இவையெல்லாம் அகலும். வியாபாரிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் நீங்கி வளம் பெருகும். கற்பனை திறன், கவித்திறன் கைகூடும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிட்டும். கல்விக்கூடங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கும். இவருக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து போற்றி வணங்கலாம். இவரை பூஜை செய்ய சிறந்த கிழமை புதன்கிழமையாகும். அடுத்ததாக நாம் தரிசிக்க இருப்பவர் குதம்பை சித்தர். குதம்பை என்பது பெண்களின் காதிலே அணியும் தொங்கட்டான் நகை. இவர் பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என்று அழைக்கிறார். இதனால் இவரை குதம்பை சித்தர் என்றே அனைவரும் அழைத்தார்கள். இவர் 32 பாடல்களை பாடினார். யாதவ குலத்தில் கோபாலர் தம்பதிகளுக்கு ஆடி மாத விசாக நட்சத்திரத்தன்று மிக அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அதன் அழகு பெண் குழந்தையை போலிருக்கவே அக்குழந்தையின் காதில் அசைந்தாடும் குதம்பை என்னும் நகையை அணிவித்தாள் குழந்தையின் தாய். குதம்பையின் தினசரி நிகழ்ச்சி காலையும் மாலையும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவதுதான். குதம்பைக்கு 16 வயது ஆகும் பொழுது அவருக்கு ஞான உபதேசம் செய்வதற்காக மாதவர் ஒருவர் வந்தார். வந்தவரை வணங்கி நின்றார் குதம்பை. மாதவர் குதம்பைக்கு அருள் உபதேசம் செய்தார். மாதவ குருவே, உபதேசம் செய்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றார் குதம்பை. மாதவரோ குதம்பையை மெல்ல தடவி கொடுத்தார். குதம்பை, நீ போன பிறவியில் உய்வடையும் பொருட்டு கடுந்தவம் செய்தாய். ஆனால் தவம் முழுமையடையும் முன்பே உன் காலம் முடிவடைந்ததால் நீ இறந்து போனாய். அந்த தவத்தின் பயனால்தான் நீ என்னிடம் உபதேசம் பெற்றாய். நான் உபதேசித்ததை அனுபவத்தில் கொண்டு வெற்றி பெறுவாய் என்றார். ஒரு நாள் இரவு குதம்பை சித்தர் யாருக்கும் தெரியாமல் எழுந்து ஒரு காட்டிற்குள் புகுந்தார். அங்கிருந்த ஒரு மரப்பொந்தில் நுழைந்து தவநிலையில் ஆழ்ந்தார். தம் அனுபவங்களை பாடல்களாக எழுதினார். அந்த பாடல்கள்தான் குதம்பை சித்தர் பாடல்களாக இன்றும் நம் கண்முன்னே நிழலாடுகின்றன. குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தி பெற்றதாக சித்தர் நூல்கள் கூறுகின்றன. இவருக்கான தியான செய்யுள் சூலம் ஏந்திய சுந்தர மூர்த்தியே, அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே, கும்பிட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே என்பதாகும். குதம்பை சித்தர் நவகிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிப்பவர். இவரை வழிபட்டால் சித்தப்பிரமை கோளாறு, மனோவியாதி, பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை அகலும். மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். சரியாக படித்தாலும் தேர்வு எழுதும் நேரத்தில் மறந்து போகும் நிலை மாறும். மூளையில் இரத்தம் உறைதல், மனப்பிராந்தி, வீண் பிரமை, தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் இவையெல்லாம் அகன்று தெளிவு ஏற்படும். கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் களத்திர தோஷம் நீங்கி திருமணம் நல்ல முறையில் நடக்கும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் அகலும். ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும். இவருக்கு பலவர்ண வஸ்திரம் அணிவிக்கலாம். இவரை பூஜிக்க சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையாகும். நாளைய நிகழ்வில் திருமூலர் குறித்து சிந்திப்போம். இவரை நாயன்மாராக தரிசித்தோம். இவரை 12 திருமுறை அருளாளராக தரிசித்தோம். நாளைய நிகழ்வில் இவரை 11 சித்தராக தரிசிப்போம். இன்றைய நிகழ்வில் நவகிரகங்களை இடம் மாற்றியமைத்த இடைக்காட்டு சித்தர் குறித்தும் குதம்பை சித்தர் குறித்தும் உள்ள செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.